ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான அரிசி பருப்பு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் ஃபர்ஸ்ட் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் இஷ்டமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த எசன்ஸ் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கூடவே 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 4 நல்ல பழுத்த தக்காளியை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். நீங்கள் கடையில் வாங்கின எந்த மசாலாவாக இருந்தாலும் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா தக்காளி எல்லாம் வதங்கினதும் நான் சைடில் சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி, 3/4 கப் அளவுக்கு பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு அளவாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு அரிசி அண்ட் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி சைடில் வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே சமைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் சாப்பாடு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அரிசியெல்லாம் பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியாக ஒரு 1/2 கப் மட்டும் மொத்தமாக சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா குழஞ்சி டேஸ்ட்டாக வரும். இந்த சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.